மேடம் வணக்கம். வணக்கங்க. மேடம், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சுற்றுப்புற சூழலுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறீங்க, ஓகேங்களா? நீங்கள் இந்த பகுதியில், வெள்ளச்சேரி பகுதியில் என்ன பண்ணணும், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க மேடம்? வணக்கம் கேம்ஸ் டிவிக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி. சுற்றுப்புற சூழல் ஆர்வலராக முதல்ல நாம் இருக்கிறோம். அதுக்கப்புறமா பிஜேபியில சுற்றுப்புற சூழல் மற்றும் பேரிடர் மேலாண்மையினுடைய மாவட்ட தலைவராக இருக்கும். எங்களுக்கு கீழே எங்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு மாவட்டத்தில் பல பிஜேபி செயலாளர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் மண்டல் தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற வேளச்சேரி சுற்றி உள்ள பகுதிகளில் ஏற்கனவே சுற்றுப்புற சூழலால் பாதிக்கப்பட்டு அரசாங்கத்திற்கு நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு அதை நிறைவேறாம இருக்கிற பல விஷயங்கள் நடக்குது. அதையெல்லாம் பார்க்குறோம். நம்ம ஜென்ரலா என்ன நினைச்சுக்கிறோம்னா, சுற்றுப்புற சூழல் அப்படின்னாலே எங்கேயோ கொண்டு போய் ஒரு மரக்கன்றை நடுறது அப்படிங்கறத மட்டும் தான் நினைக்கிறோம். குப்பையை வாடுறது, மரம் நடுறது, சுத்தமா வச்சுக்கிறது சொல்றோம். ஆமா, குப்பையை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதாவது சுற்றுப்புற சூழல் சரியாக இருந்தால்தான் நமக்கு சுகாதாரம் கிடைக்கும். அப்போ நம்ம சுகாதாரத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. சோ பேரிடர் மேலாண்மை ஏன் நம்ம கட்சி சார்பா அதை பண்றோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு எல்லா காலகட்டத்திலயுமே அதுலயும் குறிப்பா இந்த வேளச்சேரி பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம கட்டமைப்பு வளர்ச்சி அடைந்த கட்டமைப்புன்னு சொல்றோம். ஆனா அந்த கட்டமைப்பு சரியாக இயற்கையோட சேர்ந்து நடக்காததுனால இப்போ வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. மழை காலத்துல மழை வெள்ளம் உள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு சண்டை போடுறோம். அதுக்கப்புறமா வளர்ச்சி ஆகி போச்சு, அது பண்ண முடியலங்கிறோம், தண்ணி இல்லைங்கிறோம். இது இல்லாம இதனுடைய இந்த சுற்றுப்புற சுகாதார கேடுனால டிரைனேஜ் எல்லாம் பல வருடங்களாக எடுக்காம இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், கார்பரேஷன்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், டைமுக்கு அதை தூர் வாராம அதை சரியான விதத்துல வடிகால் கொண்டு போய் சேர்க்காததுனால பல வியாதிகள் சுற்றுப்புறத்துல வருது. இங்க பாத்தீங்கன்னா இந்த வேளச்சேரியை சுற்றி ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமா இருக்கு, டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, வியாதிகள் நிறைய இருக்கு. அப்போ நம்ம வீட்டளவிலையும் பெண்களோ சரி குடும்பமோ சரி எப்படி சுகாதாரமா இருக்கணுங்கிறத பத்தின விழிப்புணர்வை நாங்க கொடுக்கிறோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது வெறும் கட்சியை சார்ந்தது மட்டும் கிடையாது. கட்சி மூலியமா நாங்க ஆர்வலர்களை எல்லாம் கண்டு அறிறோம். ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. சுற்றுப்புற ஆர்வலர்களை நாங்க கண்டறிஞ்சு அவங்களையோட இணைஞ்சு நாம வேலை செய்யறோம். என்ன வேலை பண்றீங்க? ஒரு குறிப்பா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஸ்பாரோ குயின் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அடையாறுல. அவங்க சாதனா, அவங்க நிஜமாவே சாதனை படைச்சிருக்காங்க. அவங்க சிட்டுக்குருவிகள்லாம் அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவிகளுக்காக அவங்க பிரத்யேகமா கூட அமைச்சு யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கூட கொடுத்து சிட்டுக்குருவிகளுடைய வரத்து, அதனுடைய இனப்பெருக்கத்துக்காக அதே மாதிரி மரக்கன்றுகளை நடத்து இலவசமா பண்றாங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாவே கொடுக்கறாங்க. சோ அத பத்தி நான் உங்களுக்கு அந்த போட்டோ கூட அனுப்புறேன், அவங்களோட நம்பரை கூட கொடுக்கறேன். சோ இந்த மாதிரி பல இடங்கள்ல சுற்றுப்புற ஆர்வலர்கள், பலவிதமான சுற்றுப்புற ஆர்வலர்கள் இருக்காங்க. அவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறோம். எங்களுடைய கட்சி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கட்சியில பாலிடிக்ஸ் மட்டும் பண்றதுக்கு வரல, மக்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கும் அப்படின்னும் போது அங்க எங்கெல்லாம் நமக்கு நன்மை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான். சோ அதற்காக எல்லா மண்டல்களும் 22 மண்டல்கள் இருக்கு. இந்த 22 மண்டல்கள்லயும் இருக்கக்கூடிய சுற்றுப்புற ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களோடு இணைந்து வேலை செய்வதும் எங்களுடைய ஒரு திட்டம். வேற வேலை செய்யறீங்க, சிட்டுக்குருவி சொன்னீங்க. அடுத்து வேலை என்ன செய்யறீங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒருத்தவங்களை பார்த்தோம். அது என்னன்னா, அவங்க வாக்கிங் போகும்போது விழக்கூடிய இந்த விதைகளை எல்லாம், பொதுவா மர விதைகள், வீட்டுல சாப்பிட்டு போற விதைகள், இது எல்லாம் தன்னோட மொட்டை மாடியில வச்சு அந்த விதைகளை கன்றுகளா நாற்றுகளா பண்ணி அந்த இப்ப மாங்கொட்டை இருக்குது, பனங்கொட்டையோட இன்னொன்னு இருக்கு பாருங்க. இது ஒரு சீசன் டைம்ல இந்த ஜாமுன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பழம் ஜாமுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இது கொட்டைகள் இதையெல்லாம் கொண்டு வந்து போட்டு, அது நெல்லிக்காய்ல இருந்து எல்லாமே கொண்டு வந்து போட்டு நாற்றுகளை நட்டு, ஒண்ணும் இல்லைங்க, அவங்க வீட்டுல இடமே கிடையாது, மொட்டை மாடியில வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கவர்ல மாத்தி அவர் அழகா செடியா அவங்களுடைய காரிடார் பக்கத்திலேயே கொடுத்து கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறாரு, இலவசமா கொடுக்கறாங்க. அந்த மாதிரி ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற ஆர்வலர்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ உண்மையா நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், அப்போ நாம எல்லாருக்குமே பொறுப்பு இல்லையா? பொறுப்பு இல்லையா? பொதுமக்கள் பொறுப்பு இல்லையா?
பொதுமக்கள் பொறுப்போட இருக்கணும்னு கேக்குறீங்களா இல்ல பொறுப்பு ஆமா இல்லையான்னு? ஆமா பொதுமக்கள் ஒரு சின்ன டஸ்ட் இருக்குது அல்லது குப்பை இருக்குது அல்லது மரம் இருக்குது, ஏதாவது மக்கள் அதனுடைய குப்பையை போடாம மக்களுடைய செல்ஃப் கண்ட்ரோலை அது சரி பண்றாங்களா? மக்களுக்கு அவங்க அதை உணர்ந்துக்கிறாங்களா நம்ம பண்றது தப்பா சரியானே? சரி, நான் இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கறேன். நான் அரசியல் இருக்கிறதுனால இதை நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். மக்கள் நிஜமாவே இது எல்லாம் தெரியுது, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவறு பண்றோம். ஒவ்வொருத்தரும் குற்ற உணர்வோட தாங்க இருக்கிறாங்க. ஒரு கவர் வாங்கினா கூட ஆமா நம்ம கவர் வாங்குறது தப்பு தான், இது சுற்றுப்புற சூழலை பாதிக்குது. ஏன் அதுவும் குறிப்பா வேளச்சேரியில எப்படி நடக்கிறது அப்படின்னா, ஏன் அவங்க வந்து பருவ மாற்றங்களுக்கும் இந்த இதுக்கு ஃப்ளட்டுக்கும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு அதோட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி தெரிஞ்சதுனாலதான் சில பேர் என்ன பண்றாங்க, என்னுடைய குப்பைகளை நான் தான் பொறுப்புன்னு தரம் பிரிக்கிறாங்க. என்னதான் கார்பரேஷன் சொன்னாலும் அதை தரம் பிரிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு செய்யறாங்க. ஆனா நீங்க ஒரு பொதுநல பர்சனா நீங்க சொல்லுங்க, நான் வந்து நிஜமாவே வந்து எனக்கு மோட்டிவேட் ஆகுறேனா? எங்கேயோ கவர்மெண்ட் அது பிளாஸ்டிக்கை தயாரிக்கிறவங்க கிட்ட நிறுத்தாம வாங்குற எண்ணெய் வந்து கேக்குறாங்களேன்னு யாருமே வந்து இப்ப அரசு வந்து இந்த பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிட்டாங்க இல்லையா, தடை பண்ணிருக்காங்க இல்லையா, போன அரசே பண்ணிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாது, துணி பை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்களே. அப்புறம் எப்படி பிளாஸ்டிக் வருது? இது நான் வந்து அரசாங்கத்தை குறை சொல்லலைங்க, அரசாங்கத்தை குறை சொல்ல வரல. ஆனா அரசாங்கம் இப்ப நீ சொன்ன காலைல ஆவின் பாலே பிளாஸ்டிக் பையில தான் வருது. ஓகேங்களா? ஆமா, அரசு தடை பண்ணிடுச்சு. ஆனா இதை என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? ஆவின் பால் நம்ம எல்லாரும் காலைல வாங்குறோம், 1 லிட்டர் வாங்குறோம், நான் சொல்ல வரது என்னன்னா, அந்த பிளாஸ்டிக் எப்படி தடுப்பீங்க? நம்ம வந்து பொதுமக்களா நமக்கு நிஜமாவே ஒரு குற்ற உணர்வு இருக்கு. நம்மளால முடிஞ்சது ஒரு 20% பேராவது தரம் பிரிச்சு போடுறதோ, எவ்வளவு சீக்கிரம் முடியும், எவ்வளவு இதுவா முடியுமோ அவ்வளவும் நம்ம வந்து நம்மள மாத்திக்கிறது, பிளாஸ்டிக் அதிகமா பயன்படுத்தாம இருக்கிறது, சுற்றுப்புறலுக்கு அவேர்னஸோட கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் செய்யறது இருக்காங்க. மிச்சம் 80 பேருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மேடம், ஒரு காலி இடம் இருந்தது, ஒரு காலி பிளாட் இருந்துச்சுன்னா, காலி வீட்டு மரம் இருந்ததுன்னா அங்கதான் எல்லா பப்ளிக்குமே குப்பையை போடுறாங்க. ஆமா, மரம் வெட்டி போடுறாங்க, குப்பையை போடுறாங்க, கழிவுகளை போடுறாங்க, வீட்டில் உள்ள வேஸ்டான பாத்திரங்கள், இது துணிமணிகள், மெத்தைகள், பாய்கள் எல்லாமே போடுறாங்க. பொங்கலோடு வருது போய் அப்போல்லாம் இன்னும் குப்பைகள் ஜாஸ்தி ஆகுது. ஒரு காலி மனையில் அந்த பகுதியில் இருக்க மக்களே அந்த காலி மனையை குப்பை காடாக மாற்றிடுறாங்களா? அது யார் காரணம்? சரி, இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிளையும் சொல்றேன். இது வந்து பள்ளிக்கரணைங்கிறது வந்து ஒரு மார்ஷ்லேண்டான இருக்கிற பெருங்குடி குப்பை கிடங்கு பார்க்காதவங்க கிடையாது. அது மழை நேரத்தில் அந்த பக்கம் நீங்க பாஸ் பண்ணி பாருங்க, அந்த பக்கம் கார்லயோ வண்டியிலயோ போனா நாற்றம் துர்நாற்றம் அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்கும். இதையெல்லாம் ஏன் நம்ம சகிச்சுக்கிட்டு போறோம்னா, நம்மளுக்கு வழி தெரியல. ஒண்ணு, நம்ம எப்படி கொண்டு போய் போடுறது நமக்கு தெரியல. அதை சரியாக அதை வந்து போடுறதுக்கு உண்டான கட்டமைப்பை கவர்மெண்ட்டும் கொடுக்கலங்கிறது தான் உண்மை. நம்ம ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். பாக்ஸ் வச்சிருக்காங்க, குப்பை போடுறது பாக்ஸ் வச்சிருக்காங்க. மக்கள் அதை குப்பை போடாம பக்கத்து வீட்டு மலையில போடுறாங்க, காலி மலையில போடுறாங்க. அது எப்படி? சரிங்க, அந்த பாக்ஸ் வந்து அரை நாள்ல ரொம்பி போகுது. அதுக்கப்புறமா அவங்க எங்க கொண்டு போய் போடுவாங்க? என் வீட்டுல பெட்டு கழுவி இருக்குதுங்க, என் வீட்டுல வந்து கட்டட கழிவு இருக்குதுங்க, என் வீட்டுல வந்து பிளாஸ்டிக்ல இருந்து பெரிய பெரிய கழிவெல்லாம் இருக்குதுங்க, பர்னிச்சர் உடஞ்சு போயிருக்குங்க. எனக்கு என்ன திட்டம் இருக்குதுங்க, நான் எங்க கொண்டு போய் போடணும்னு எனக்கு ஏதாவது அறிவிச்சிருக்கா கவர்மெண்ட்? அரசு கார்பரேஷன் நம்பர் தராங்க, ஃபோன் பண்ணா அவங்க வந்து எல்லாம் எடுத்து போயிடுறாங்களாமா? ஏங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், அவங்க வந்தா எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நாய்களை எல்லாம் வந்து கார்பரேஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க போட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? இங்க கார்பரேஷன் என்ன பண்ணிருக்காங்க? ஏதாவது நடந்திருக்கா? அவங்க என்ன சொல்றாங்க, அச்சத்தோட தானே நாய்களுக்கு இது பண்ணிட்டு போயிருக்காங்க. நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கோம், ஃபேமிலி பிளான் பண்ணிருக்குது, அவங்களோட இனவரத்தியை குறைச்சிருன்னு சொல்றாங்க. ஏங்க இவ்வளவு சட்டம் இயற்றப்பட்டும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து கூட சரிவர நம்மளுடைய அரசாங்க மெஷினரி இயங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் 10 நாய் தெருவில் சுத்திக்கிட்டு தாங்க இருக்குது, பயத்தோட தான் இருக்கிறாங்க. அதை உண்டான ஒரு செய்திகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் வந்து குறை சொல்றதுக்காக வரலங்க, பொதுமக்கள் நம்ம என்ன பண்ணணுங்கிறதா நான் கேட்கிறேன். எனக்கும் குற்ற உணர்வு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, நம்ம அரசாங்கத்துக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கிறோமோ அதை வச்சுதான் அரசாங்கம் தன்னுடைய முடிவுகளை எடுக்கும். அப்ப இந்த சுற்றுப்புற பாதுகாப்புல பொதுமக்கள் ஆகிய நாம தான் ஒரு விழிப்புணர்வோட இருந்து ஒரு குழுவா இருந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதுதான் நாங்க பாரதிய ஜனதா கட்சி. என்ன அழுத்தம் கொடுக்க போறீங்க?
எப்படி அழுத்தம் கொடுக்கறதுன்னு சொல்றேன். இப்போ ரொம்ப சின்ன சின்ன தெருக்கள் இருக்கு. ஒரு ஒவ்வொரு தெருவுலயும் நமக்கே தெரியாம சுற்றுப்புற ஆர்வலர் இருக்காங்க. நமக்கே தெரியாம நிறைய என்ன சொல்றது அசோசியேஷன்ஸ் இருக்கு. அசோசியேஷன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த அசோசியேஷன் கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிறவங்க, இந்த ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் குறைஞ்சபட்சம் அவங்க இடத்தையாவது அவங்க கிளீனா வச்சுக்கிறதுக்கு போராடுறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, என்னவோ பண்றாங்க. கவர்மெண்டோட அவங்களோட லெட்டர் பேட்ல போராடுறாங்க. நாம என்ன பண்ணணும்? பொதுமக்கள் தனியா நின்னுடக் கூடாது. உங்க தெருவுல இருக்கிறவங்களுக்கு குப்பை வந்து நம்ம தெருவுல நிக்குதுன்னு சொன்னா அது எனக்கு என்னன்னு கடந்து போக கூடாது. இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வரணும். அதை நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் விழிப்புணர்வு கொண்டு வரீங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். அந்த விழிப்புணர்வு இருந்தாதான் ஒருத்தவங்க லெட்டர் பேட்ல எடுத்துட்டு போய் எங்க எத்தனை தன்னார்வ தொண்டர்கள் இருக்காங்க. உண்மையா உங்களுக்கு சொல்லணும்னா சிட்லப்பாக்கம் ரைசிங்னு ஒண்ணு இருக்கு. சிட்லப்பாக்கம் ஏரியை காப்பாத்துறதுக்கு அங்க இருக்கிற மக்கள் தொடர்ந்து எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அந்த கழிவா இருந்த ஒரு இடத்த மக்களுடைய இயக்கத்தினால இன்னைக்கு தூய்மையான சுகாதாரமான நீரா வந்திருக்கு. மக்களும் சேர்ந்து பண்ணதுனாலதான் இன்னைக்கு கவர்மெண்ட் அந்த இடத்துல ஃபென்சிங் போட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாம் சொல்றீங்க. வேளச்சேரி ஏரி பார்த்துருக்கீங்களா? வேளச்சேரி ஏரியில் எவ்வளோ குப்பைகள் இருக்குது, எவ்வளோ ஆகாயத்தாமரை இருக்குது, அந்த சுற்றுவட்டம் பாருங்கள் எவ்வளோ மாசு கட்டுப்பட்டிருக்கு. அதுக்கு தான் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா? வேளச்சேரி ஏரி பல ஏக்கர் இருந்தது, பல ஏக்கர் காணுங்கிறாங்க. இல்ல கட்சி சார்பா சொல்றீங்களா? ஆமா. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது. கட்சியில இருக்கக்கூடிய காரியகர்த்தாக்கள் இந்த 10 வருஷத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறது, எங்களுடைய பேரு முகமெல்லாம் வராது. என்ஜிஓஸோட சேர்ந்து முனைப்பு பண்ணி நாங்க எத்தனையோ தடவை அந்த ஆகாய தாமரைய கார்பரேஷன் அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து முனைப்பே நாம தான் கொடுக்கிறோம், அழுத்தமே நாம தான் கொடுக்கிறோம். கொடுக்கலைன்னா அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. அந்த ஆகாய தாமரை எடுத்ததெல்லாம் காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் சொல்றீங்க? கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஆகாய தாமரையை எடுக்கிறாங்க. அவங்க வேணா சொல்லிக்கலாம் அந்தந்த டைம்க்கு கார்பரேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அழுத்தம் கொடுக்காம இந்த கார்பரேஷன் எடுக்காது. அழுத்தம் கொடுக்காம கவர்மெண்ட் அந்த விழிப்புணர்வுக்கு வரமாட்டாங்க. இத பொதுமக்கள் முழுசா புரிஞ்சுக்கணும். நாம அழுத்தம் கொடுக்காம ஏதாவது ஒரு லெட்டர்லயோ ஏதோ கொடுக்காம இது என்னுடைய வேலை, வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இந்த ஏரியா தூர்வாரணும், வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க இவ்வளவு பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கோம், இதை நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி செய்யறது கிடையாது. அப்படி செய்யற மாதிரி இருந்தா எத்தனையோ ஏரிகளை தூர்வாரி இருக்கலாமே. ஏன் தூர்வாரல? ஏன்னா பணம் செலவாகும். எங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கே பணம் இல்லை. நாங்க எங்க இருந்து இதெல்லாம் பண்றோம்? கவர்மெண்ட்ல ஒதுக்குற மாதிரி ஒதுக்குவோம். அதுக்கெல்லாம் நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். என்ன சொல்யூஷன்? நீங்க பாத்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து அதுதாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தெருவுல இருக்கிறவங்களும் தன்னை இன்டாக்டா ஒரு தன்னார்வலத்தோடு இணைச்சுக்கணும். ரெண்டாவது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன பிரச்சனைக்கு நீங்க முன்னெடுக்கணும். பெரியசா எங்கேயோ இருக்கிற ஒரு ஏரிக்கு எல்லாருமா சேர்ந்து வந்து பண்ண முடியாது. ஆனா என் தெருவுல இருக்கிற பிரச்சனை ரொம்ப சின்ன பிரச்சனை, என் கைக்கு அடக்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு லைட் பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு வடிகால் வாரிய பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு மெட்ரோ வாட்டர் பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு மர பிரச்சனையா இருக்கட்டும், மரங்களை வெட்டுறாங்களோ இது பண்றாங்களோ, ஒரு குப்பை போடுற பிரச்சனையா இருக்கட்டும், நாய்கள் அதிகமான பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் என் தெருவை சம்பந்தப்பட்டது. என் தெருவு தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னா என் தெருவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு வேண்டுதலையோ ஒரு அழுத்தத்தையோ அந்த வார்டுல இருக்கிறவங்களுக்கோ இல்ல அந்த பஞ்சாயத்துல இருக்கிறவங்களுக்கோ தெரிவிக்கணும். இதை பண்ணிருக்கீங்களா? ஒவ்வொரு தெருவுலயும் நிர்வாகிகள் அப்படி இருக்காங்களா? கண்டிப்பா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேடவாக்கத்துல ஒரு இது இருக்காங்க. மேடவாக்கத்துல வந்து என்னுடைய இது இருக்கிறவங்க லோகநாதன் சொல்லிட்டு அவங்க நாங்க இந்த இது பொறுப்பை எடுத்த உடனே மேடவாக்கத்துல அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய இடத்துல ஒரு பொது இடம் இருக்கு. அந்த பொது இடத்துல தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு அங்க இருக்கிற 100-150 வீட்டுகளுக்கு பாதுகாப்பு பிரச்சனையை பண்ணி தராங்க. அதாவது என்ன போடுறதுன்னு தெரியாம அப்போ தேவையில்லாத லாரிகள் கொண்டு வந்து நிப்பாட்டுறது, கட்டட கழிவுகளை கொண்டு போய் போடுறது. இது யார் செய்யறாங்கிறீங்க? கட்டட கழிவுகள் தைரியமா ஒரு நிலத்துல, அது பிரைவேட் நிலமா இருந்தாலும் சரி, அது பப்ளிக் நிலமா ஒருத்தவங்க கொட்டுறாங்கன்னா அது கார்பரேஷனுடைய இசைவு இல்லாம நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கமிஷனை வாங்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சேர்ந்து இவங்க எடுப்பாங்க. இது தவறு இல்லைங்களா? தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதை என்ன கதை? அப்போ இங்கெல்லாம் எதனால எப்படி ஒரு தைரியமா ஒரு கட்டடம் கட்டுறவங்க, பெரிய பில்டர்ஸ், பெரிய கார்பரேட் காரங்க, பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க ஒரு கழிவுகளை ஒரு நாளை போல இல்லாம மாசக்கணக்காகவும் வருஷக்கணக்காகவும் பக்கத்துல இருக்கிற சுற்றுவரத்துக்கு வந்து எந்த பாதிப்பும் வருதா வரலையான்னு தெரியாத அங்க போடுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் போடுறது எங்க போடுறது? எங்க வீட்டுல கழிவு இருக்குது, அல்லது மர கழிவு இருக்குது, அல்லது கட்டிட கழிவு வருது, அது நான் எங்க போடுறது? யார்கிட்ட கொடுக்கறது? சரி, எங்க போடுறதுன்னு இப்ப நீங்க கேள்வி அது கேட்டா இருக்குதா? அது நீங்க இடம் கொடுக்குறீங்களா?
அதில் இடம் இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறீங்களா? அதுதாங்க சொல்றேன். ஏன் சுற்றுப்புறத்துல ஒரு தனி இடம், ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, யாராவது வந்து அங்க குப்பை கொட்டுறாங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு விழிப்புணர்வு இருக்கணும்? அங்க இருக்கிறவங்களுக்கு தான் விழிப்புணர்வு இருக்கணும். அங்க எல்லாம் அந்த அந்த என்ன சொல்றது, கரியோட கழிவுகள், ஹாஸ்பிட்டல் கழிவுகள்லாம் கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மழை வந்து சுகாதாரக்கேடு வரும்போது பாதிக்கப்பட போறது நீங்க தான். அந்த அழுத்தம் யாரு கொடுக்கணும்? நாம தான். பொதுமக்களாகிய நாம், அந்த தெருவில் இருக்கக்கூடிய நாம், அங்க ஒரு சுற்றுப்புற ஆர்வலரோ இல்ல இந்த மாதிரி பிஜேபி கட்சிக்காரர்கள், இந்த மாதிரி என்விரான்மெண்டல் விங்ல இருக்கிறவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. எடுத்து சொல்றது இல்ல, அவங்களே முனைப்பா இருக்கிறாங்க. நாம நம்ம லெட்டர் ஹெட்ல கொண்டு போய் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கார்பரேஷன்ல என்னன்னாவது பார்ப்பாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அரசாங்கம், இந்த கார்பரேஷன் தன்னுடைய என்ன சொல்றது, நான் ஒரு இந்த லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம், வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி தூர்வாருவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஒவ்வொரு பார்க்லயும் இருக்கக்கூடிய இந்த உபகரணங்கள் எல்லாம் நாங்க செக் பண்றோம், நாங்க இங்க கழிவுகள் எல்லாம் இதை பாக்குறோம், அடைப்பா பாக்குறோம்னு யாரும் சொல்றது இல்ல, செய்யறதும் இல்ல. இதுதான் உண்மை. சுற்றுப்புற ஆர்வலராக ஒவ்வொருவரும் மாறினால்தான், அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தால்தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். இதை நாங்க நல்லா உணர்ந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இதற்கு உண்டான எல்லா முனைப்பான வேலைகளும் நம்மளுடைய மக்களோட சேர்ந்து இணைந்து பாடுபடுவதற்காகவே கட்சி எங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி. ஓகே மேடம்.